உடனே எல்லாரும் ட்ரோன் அப்படின்னு போட்டாங்க. நான் போன மாதிரி இங்கே வந்தப்போ பேசினேன்னு நினைக்கிறேன். நான் நம்ம இவங்க வேளாண் துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, ஃபியூச்சர்ல விவசாயி இருக்க வேண்டாங்க, லேப்டாப்ல உட்காந்து பண்ணிடலாம் விவசாயம் முழுக்க அப்படிங்கிறாரு. நான் வந்து ட்ரோன் இருக்குங்க, டியூப் இருக்குங்க, சென்சார் இருக்குங்க, அதை வச்சு நான் விவசாயம் பண்ணிடுவேன். நான் சுற்றுப்புறச்சூழல் வந்து ஒரு கலைஞர், அதுவும் கிருஷ்ண மாதிரி ஒரு கலைஞரை கூப்பிட்டு பேச சொல்றது, இந்த மாதிரி இடத்துல அவர் வந்து பேசுறதுன்றது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து இவர் கிராமத்துக்கெல்லாம் வந்து பாடினா நல்லா இருக்கும். நான் ஒரு பாட்டு பாடினப்பறம் போறேன். நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா இவர் நகரத்துல சின்டாக்ஸே மாத்திட்டாரு. இவர் வந்து இவருடைய மொத்த பயணமும் நான் வந்து பார்வையாளரா இருந்து பார்த்துருக்கிறேன். இவர் இன்னைக்கு நம்ம பத்தி பேசின அந்த மொத்த பயணமும், இவர் கடைசியா இவர் பாடின கச்சேரி, அந்த கச்சேரியில இவர் சொன்னது, இதெல்லாம் வந்து நான் பார்வையாளரா ஸ்டாண்ட்ல உட்காந்து வேடிக்கை பார்த்தவன். அதனால இன்னைக்கு ஆனா அம்மா நீங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பத்தி பேசுனீங்க இல்லையா, இது வந்து லீகலா வரப்போகுது. நாம இன்னும் வந்து இல்லீகலா நடக்கிறது, விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நிலம்னு சொல்லி அதை வந்து இப்போ இதுவாக மாறுது, ரியல் எஸ்டேட்டா மாறுதுன்னு பாக்குறோம். இப்போ லேண்ட் டோக்கனைசேஷன், நந்தன் நீலக்கணி தெரியுமா, கேள்விப்பட்டுக்கிறோமா? யாரு போன் ஆதாரோட இணைக்கிறதுக்கு ஒரு தடவை கியூல போய் நின்னோம், ஆதார போனோட இணைக்கிறதுக்கு இன்னொரு தடவை கியூல போய் நின்னோம், ஆதார் எடுத்துட்டு போய் வங்கியோட இணைக்கிறதுக்கு ஒரு தடவை கியூல நின்னோம், வங்கியில போய் ஆதார் இணைக்கிறதுக்கு ஒரு தடவை கியூல நின்னோம். அப்புறம் வேலை செய்யலன்னு திருப்பி போனால அது மாதிரி. அப்புறம் ஆதார்ல ஆதார் இல்லைன்னா இப்ப புதைக்க கூட மாட்டேன் யாரையும். அந்த அளவுக்கு ஆதார் இப்போ உண்மை. நான் அதான் சொல்றேன், நான் அந்த அனுபவப்பட்டிருக்கேன், குடும்பத்துல அந்த அனுபவப்பட்டதுனால சொல்றேன். ஏன்னு சொல்றேன்னா, அந்த மனசு இப்ப அடுத்து ஒண்ணு லேண்ட் டோக்கனைசேஷன் அப்படின்னு ஒரு புதிய ஒரு முயற்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. கேட்கறதுக்கே பக்குங்குது. அவர் என்ன சொல்றாரு, நிலத்துக்கு இனிமே விவசாயம் வச்செல்லாம் நீங்க மதிப்பிட வேண்டாம், நிலத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ, ஒரு பொருளாதார மதிப்பீடு ஒண்ணு போட்டு அந்த பொருளாதார மதிப்பீடு சார்ந்து வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம் நிலத்தங்கிறாரு. இனிமே விவசாயத்துக்கு எந்த விதமான ஒரு, இப்போ முதல்ல பாஸ்கர் பேசும்போது சொன்னாரு, பிரைஸுக்கும் வேல்யூக்கும் ஒரு வித்தியாசம், அதுக்குடைய பிரைஸ் என்னன்றதை பேஸ் பண்ணி தான் இனிமே வந்து நம்ம மதிப்பீடு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக அது வருதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது வந்துச்சுன்னா இன்னும் வந்து அழிவு வந்து நிலத்தை சார்ந்த. ஏன்னா நாம இப்போ கிருஷ்ணா பேசும்போது சொன்னாரு, நிலத்துக்கும் மனுஷங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பை போக்குறது தான், அதுதான் வந்து நம்மளுடைய மரபாக இருந்துச்சு, அதுதான் வந்து ஒரு கலாச்சாரமா இருந்துச்சு, அதை வந்து மறக்கடிக்கிறோம் அப்படின்னு. அதை மறக்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்குது. அது வந்து பொருளாதார ரீதியில வந்து பெருசா நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்க அதற்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன குழுக்கள்ல தான் நடக்குது நிறைய. ஏன்னா சின்ன சின்ன குழுக்கள்ல தான் நடந்தாகணும். இது வந்து தனித்தனியாக நடக்காம இது வந்து ஒட்டுமொத்தமா நடந்ததுன்னு ஒரே இடத்துல போட்டு அடிச்சிடலாம் மொத்த பேரு. சின்ன சின்ன குழுக்களாக நிறைய இடங்கள்ல நடக்குது. நான் நேற்று ஒரு சின்ன கிராமத்துல அலங்காநல்லூர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஒரு பெண் வந்து ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தாங்க. என்னம்மா பண்றீங்கன்னு கேட்டேன். போற போக்குல சொன்னாங்க, போன வாரம் 3 குழந்தை திருமணத்தை நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு. அரண்டு போயிட்டேன். அந்த பொண்ணுக்கு 22-24 வயசு இருக்கும். என்ன எப்படிமா அப்படின்னு. இல்லைங்க, இப்ப வந்து குழந்தை திருமணம் அதிகமாயிட்டு இருக்குது சமூகத்துல அப்படின்னாங்க. உங்க பகுதியிலுமா அப்படின்னு. எல்லா இடத்துலயும். அதாவது நம்ம சூழலுக்கும் சமூகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து பல நேரங்களில் நேரடியாக பார்க்க மாட்டாங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கிரைம் அதிகமாயிடும். சின்ன சின்ன பெட்டி கிரைம்னு சொல்லுவோம். நகையை திருடுறதோ வழிபறை பண்றதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு. இது வந்து ஒரு பொருளாதார நெருக்கடினால செய்யறாங்க. அது ஏன் செய்யறாங்கன்னு ஆஸ்பிரேஷன் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்கு. அதற்கு தேவையான வேலை வாய்ப்பு யாருக்கும் இல்லை, அதுக்கு தேவையான வாழ்வாதாரம் எல்லாம் அழிஞ்சிட்டே இருக்கும்போது ஏதான ஒரு விதத்துலயாவது நான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால குறுக்கு வழியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முந்தா நேத்து சிவகாசியில ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்தேன். அங்க அவங்க சொன்னது கேட்கும்போது இன்னும் திக்குன்னு அடிக்குது. நாம வந்து ஒரு பக்கம் பட்டாசு வெடிக்க கூடாது, நாங்க ஒரு 20 வருஷமா சென்னையில சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், பட்டாசு வெடிக்காதீங்க அதனால மாசு ஏற்படுதுன்னு. அங்க அவர் சொல்றாரு, ஒரு பெரியவர் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நிறுவி இருந்தாரு, கூப்பிட்டு இருந்தாரு, போயிருந்தேன்.
பட்டாசு தொழிற்சாலைகள்ல விபத்துல இறந்து போனவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு. பாக்குறது கஷ்டமா இருந்துச்சு. 100-150 பசங்க கிட்ட இருக்கும் போல அந்த பள்ளிக்கூடத்துல. அவர் சொல்றாரு, வாரத்துல 3 பேர் செத்து போறான் அப்படின்னாரு. ஒரு வாரத்துல 3 பேர் செத்து போறான். இங்க வந்து பட்டாசு தொழிற்சாலையில நடக்கக்கூடிய விபத்துகள்ல வெளியிலேயே வர்றதில்லை. இதெல்லாம் என்னைக்கான பெருசா ஒரு விபத்து நடக்கும் போது தான் நம்மளுக்கு வெளியில வருது. அதையும் மூடி மறைச்சிருந்தாங்க. சின்ன சின்ன விபத்துகள் வந்து மறைக்கிறதே இல்லை. ஒரு குடும்பத்துல போய் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்துடுறாங்க. அதை வச்சு அவங்க வாயை அடைச்சிடுறாங்க அப்படின்னு. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நாம சமூகத்தோடையும் சமூகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய பார்க்கிறோம். ஒவ்வொரு தளத்திலும் நடக்குது. அது வந்து நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், எதுக்குமா பெற்றோர்கள்லாம் குழந்தைங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்க? அது இன்னொரு பிரச்சனையை சொல்லிச்சு. இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல பசங்களோட பேசுறான்றதுனால அவங்க பெற்றோர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது இன்னொரு பிரச்சனை நம்ம மத்தியில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். தொழில்நுட்பத்தை வந்து அதற்கு ஒரு எல்லையே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த புத்தகத்தில் நாங்கள் எழுதின விஷயம் ஒரு கமர்ஷியல் பிரேக். நான் விளம்பரம் படுத்தி ஆகணும் இல்லை. இந்த புத்தகம் இன்னைக்கு சொல்லி இருக்கோம். இதுல ஒரு கடைசியில நீங்களும் விழுந்துட்டீங்களா? இவ்வளவு ஸ்பீச் கொடுத்துட்டு சரி பரவாயில்ல நடத்துங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன், இதை பத்தி நானும் பாஸ்கர் நிறைய இதை பத்தி பேசினதுனால சொல்றேன். அதாவது தொழில்நுட்பத்துக்கான ஒரு எல்லை கிடையாது. பூஜாரி வந்து கோயில் வந்து சொல்றோம், முக்கியமான இடம் சொல்றோம், புனிதமான இடம் சொல்றோம். பூஜை பண்ணும்போது போனை பார்த்துட்டு பூஜை பண்றாரு. தகனம் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அவரும் போனை பார்த்துட்டு இருக்கிறாரு. புனிதம்ன்றது எதுலையுமே இல்லாம போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் போன் உள்ள போந்துருச்சு. போன் இல்லாத இடமே இல்லைன்ற அப்படின்ற மாதிரி. அதனால அந்த தொழில்நுட்பத்தின் எல்லை என்ன, அதை யார் சொல்லுவாங்க? அது சொல்லக்கூடிய ஆள் யாருன்றதும் இல்லாம போயிடுச்சு. என்ன அது இல்லாம போறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு அதற்கு ரெஸ்பாண்ட் எப்படி பண்றதுன்னு தெரியல. அதனால இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் அதிகம் பாக்குது, நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சார் போற போக்குல சொல்லிட்டு போகுது. அந்த பொண்ணு எனக்கு தூக்கியாரு போடி இதுக்கெல்லாமா அப்படின்னு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சுத்தி நடக்கக்கூடிய சூழல் சார்ந்த விஷயங்கள் சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பத்தை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை பத்தி நிறைய தினம் தினம் வந்து ஆய்வறிக்கை வந்துட்டே இருக்கு. போன் பாக்கெட்ல வைக்காதீங்க, போனை தலைக்கீழ வச்சுட்டு தூங்காதீங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க அலாரம் கிளாக்கே முடிச்சிட்டோம். இப்போ போனை வச்சுதான் நம்ம எந்திரிக்கணும் இல்லை. அது மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தினுடைய தாக்கம், மூணாவது பக்கம் சமூகத்துல கிருஷ்ணா பேசும்போது நிறைய வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து வரக்கூடிய, அதாவது எந்தெந்த சமூகங்கள் எல்லாம் பாரம்பரியமாக ஆதிக்கத்தில் இருந்திருக்கும் அவங்க கையில தான் இங்க பொருளாதாரமும் இருக்கு, தொழில்நுட்பமும் இருக்கு. அதனால அதே ஆதிக்கத்தை தக்க வைக்கிறதுக்காக தான் இது பயன்படுதே தவிர இதுல இருந்து விடுபடுறதுக்கு அவங்க ஒண்ணுமே வர மாட்டாங்க. இப்ப எல்லார் கையிலும் இப்ப அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு கொடுத்துட்டான். அதுல சொல்றான் 95% அந்த மிஷினை ட்ரெயின் பண்ணியிருக்கிறது அமெரிக்காவில் இருக்க வாழ்க்கையை வச்சுதான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க அதுக்கு விடை கேட்டீங்கன்னா அமெரிக்கா இருக்கான்னு தான் விடையை கொடுக்குமே தவிர உங்களுக்கு கொடுக்காது. ஆனா அது உங்க மொழியில கொடுக்கும், உங்களுடைய பேச்சு வழக்குல கூட கொடுத்துரும். காலையில பாஸ்கர் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி காமிச்சாரு, எப்படி பண்ணும் அப்படின்னு. தமிழ்ல பண்ணுது இப்போ அது மாதிரி. ஆனா இதை கேட்டுதான் நம்ம ஜி சொல்றாரு, 30 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு நான் திட்டம் இதை கேட்டுதான் போட்டேன் அப்படிங்கிறாரு. தூக்கி வாரி போடுது. நான் அரசியல் போக்கு மோசமான போக்கு, அது பொலிட்டிக்கல் நினைக்காதீங்க. இல்ல நேரடியா அரசியல் பேசக்கூடாது, நாங்க வச்சிருக்கோம். இல்ல சொல்லாம இருக்க முடியாது. அதனால இப்போ நம்மளை சுத்தி, ஆனா இதே சமயம் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களும் சரி, நம்மளுடைய அதிகாரத்துல இருக்கவங்களும் சரி, நான் அவங்களுக்கு கூட நிறைய பேசுறேன், அவங்களோட உட்காந்து பயணிக்கிறேன்றதுனால சொல்றேன், தொழில்நுட்பத்தை ஒரு மாதிரி ஒரு இனிய புதிய ஒரு மதம் ஆக்கிட்டோம். அப்படியே பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்றோம். யாரோ வந்து ட்ரோன் போட்டான்னா எல்லா இடத்துலயும் விவசாயிங்க வந்து ரெட்டிப்பாக்கிடுவாங்க, அவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாகிடும், உடனே எல்லாரும் ட்ரோன் அப்படின்னு போட்டாங்க. நான் போன மாதிரி இங்கே வந்தப்போ பேசினேன்னு நினைக்கிறேன். நான் நம்ம இவங்க வேளாண் துறையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, ஃபியூச்சர்ல விவசாயி இருக்க வேண்டாங்க,
லேப்டாப்ல உட்காந்து பண்ணிடலாம் விவசாயம் முழுக்க அப்படிங்கிறாரு. உட்காந்து சொல்லுங்க. லேப்டாப் திறந்து வச்சுட்டேன்னா நான் வந்து ட்ரோன் இருக்குங்க, டியூப் இருக்குங்க, சென்சார் இருக்குங்க, அதை வச்சு நான் விவசாயம் பண்ணிடுவேன். பொது இடத்துல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாம இருக்காராம். ரொம்ப அடக்கமா இருக்குங்க. இது இல்லைன்னா என்ன வேணா சொல்லுங்க. இவ்வளவு பேர் கேமரா வேற வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அதுல ஒரு நான் ரொம்ப இன்னைய தேதியில ரொம்ப அசூரத்தனமான ஒரு இமேஜ் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வால் முழுக்க ஆயிரக்கணக்கான ட்ரோன் இந்தியா முழுக்க வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுது. ஒரே ஒரு தனியால் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். அதை விட வந்து ஒரு டெமானிக் ஒரு இமேஜ் வந்து நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அது வந்து இவ்வளோ டெஸ்ட்ரக்ஷன் ஒரே ஆள் உட்காந்துட்டு ஒரு வால் ஆஃப் இது அது மாதிரி இருந்துச்சு. எனிவே இட்ஸ் a different story. Can I just add something? இந்த இவர் சொன்ன விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புறேன். பெஸ்டிசைட்ஸா இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல், இது ஒரு அழகியல் சார்ந்த ஒரு விஷயமும் இருக்குது. இதுல நம்ம வந்து பொதுவாக பார்த்தோம்னா ஒரு நிலமா இருக்கட்டும், விவசாயம் மரமா இருக்கட்டும், அது பர்ஃபெக்டா ஸ்ட்ரெயிட்டா அது பிரான்ச் ஒரு சைட்ல அப்படியே 4 இலை தான் இப்படி இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில ஒண்ணுமே அப்படி கிடையாது, சுற்றுலா ஒண்ணுமே கிடையாது. நீங்க பெஸ்டிசைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் எல்லாம் வந்து ஒரே மாதிரி எல்லா விஷயமும் இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதனாலதான் வந்து எல்லா இலையும் ஒரே அளவுல இருக்கணும், ஒரே சைஸ்ல இருக்கணும். அதை பாக்குறதுக்கு அந்த வெஜிடபிள் பாத்தீங்கன்னா அப்படியே அழகா, அப்படியே நீங்க தான் எழுதுறீங்களா, அப்படியே அழகா இருக்கணும். நல்ல ஷைன். அமெரிக்காலாம் போனீங்கன்னா நீங்க வெஜிடபிள் வாங்கினா அப்படியே ரெட் கலர்ல இருக்கும், டேஸ்டே கிடையாது. ஏன்னா ஒரு அழகியல் சார்ந்த விஷயம், இது சமுதாய சார்ந்த விஷயம். சுற்றுச்சூழல் வந்து சமுதாயத்துக்குள்ள ஏதோ அழகா இருக்குன்னு யாரு டிசைட் பண்றாங்க? எக்ஸாக்ட்லி. சோ அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து ஒரு பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், தொடர்றதுக்கு அழகா இருக்கணும். இந்த மரம் இப்படி எல்லாம் வளரக்கூடாதுங்க. ரைட் சைடுல 2 பிரான்ச் இருக்கணும், லெஃப்ட் சைடுல 2 இருக்கணும், இலை எல்லாம் வந்து 5 சென்டிமீட்டர் 6, அந்த லெவலுக்கு நம்ம போறோம். இப்ப இருக்கிற விஞ்ஞானம் வச்சுட்டு நம்ம அதை பண்ண தயாரா இருக்கோம். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற டைவர்சிட்டி, இருக்கிற வித்தியாசங்கள், முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அழிக்கிறது தான் இந்த ஹோல் பிளான். ஸ்டாண்டர்டைசேஷனை பத்தி ஒரு சின்ன அத்தியாயமே எழுதியிருக்கிறேன் அதுல. அதாவது எல்லாத்தையும் ஒரே விதமா பாக்குறதுன்றது வந்து அது நம்மள வந்து நல்லதுன்னு யாரோ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஒரே விதமா இருந்துச்சுன்னா நல்லது, ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமா இருக்கிறது தவறு அப்படின்னு. இந்த பொண்ணு அந்த 3 பேர் நான் வந்து இதுல இருந்து காப்பாத்திருக்கேன்னு சொன்ன பொண்ணு என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுச்சு. சார், இந்த கருப்பா இருந்தா அழகு இல்லைன்றத எப்படியான நிறுத்த முடியுமா சார் அப்படின்னு. ஏமான்னு கேட்டேன். எங்க ஊர்ல இன்னும் நல்லா ஓடிட்டு இருக்கு சார். ஏமா நாங்கெல்லாம் தாண்டிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் மேமா அப்படின்னு. இல்ல சார், அந்த வெள்ளையாடுறதுக்கான இது போடுறதுதான் மிகப்பெரிய பிசினஸா இப்ப போயிட்டு இருக்குதுங்க. எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப பேர் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, அதுல நிறைய செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நம்மளுடைய பன்மையத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா முதல் எடுத்தோடனே ஒருத்தரோட மரியாதையோட பழக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு மரியாதை வரமாட்டேங்குது, உள்ளுக்குள்ள இருந்து அந்த மரியாதை வரணும். அடுத்ததாக மண்ணுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு வந்து எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் சொன்னார், இறை உணர்வு அப்படின்ற ஒரு சொல்லு பயன்படுத்தினார். அவர் என்ன சொன்னாரு, மண்ணுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற தொடர்பு தான் இறை உணர்வு அப்படின்னு. இது ஒண்ணுதான் இறை உணர்வு அப்படின்னு தமிழகத்துல வந்து எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு யாரும் என்ன சொன்னாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நான் இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நாங்க அடிக்கடி இந்த இதுல எல்லாம் ஆங்கிலத்துல பேசுறவங்க எல்லாம் பேசுவோம். நிலைத்த நீடித்த இது வளர்ச்சினா என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஒரு 2 நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர்கிட்ட 2வது நாள் யாரோ கேட்டாங்க, ஐயா நீங்க பேசவே இல்லை, நீங்க சொல்லுங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ன. அவர் சொன்னாரு, இது நீங்க ஏதோ டெக்னாலஜி எல்லாம் நிறைய பேசுனீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது இளைஞர்கள் ஊரை விட்டு வெளில போயிடறாங்க, கிராமத்தை விட்டு. ஒரு 100 பேர் 100 குடும்பங்கள் கிராமத்தை விட்டு வெளில போகாம நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்போட இருக்கணும், நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து இருக்கிறோம், நம்ம வந்து மண்ணோட தொடர்போட இருக்கிறோம். இந்த தொடர்பும் நம்ம ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது தான் இந்த இறை உணர்வு அப்படின்ற புரிதலோட வாழ்க்கை நடத்தினா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நிலைத்து நீடித்த வாழ்க்கை அப்படின்னு. இது நம்ம ஊர்ல மதுரை கிட்ட ஒரு பெரியவர் சொன்னார். அது மாதிரி இன்னொன்னு, ஒரு சமீபத்துல இருளர்
பெண்மணி இங்க நம்ம மகாபலிபுரத்துக்கிட்ட இருளர் கிராமத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க. சார் நிறைய பேர் வராங்க சார், நாங்க சின்னதா வந்து இப்போ கிராமத்துல இந்த காட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த மூலிகையை வச்சு சின்ன சின்ன உற்பத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த உற்பத்தி நாங்க பண்றோம், அதிகாரி எல்லாம் வர்றாங்க, நாங்க இன்னும் கடன் கொடுக்குறோம், இன்னும் பெருசா உற்பத்தி பண்ணு, இது இன்னும் அதிகமா உற்பத்தி பண்ணுன்னு சொல்றாங்க. காடோட வேகமா நான் எப்படி சார் உற்பத்தி பண்ண முடியும்? காடு எவ்வளவு வளர்க்குதோ அதுதானுங்க நான் உற்பத்தி பண்ண முடியும். காடோட வேகமா என் உற்பத்தி இருந்துச்சுன்னா அப்ப காட்டை அழிச்சுதானே நான் பண்ண முடியும். அது எப்படிங்க நான் பண்ண முடியும்னு சொல்லி இருளர் பழங்குடி கம்யூனிட்டில இருந்த ஒரு அம்மா, ஒரு வயசான நம்ம உட்காந்து பேசும்போது அந்த மாதிரி சொல்றது, இது நீங்க அதிகாரிட்ட கேட்க வேண்டியது, இந்த மாதிரி மரியாதை கொடுத்து யார் கேட்கறா? நீ வர்ற உட்காந்து பேசுற கேட்கற, நான் உங்ககிட்ட சொல்றேன், அதிகாரி கேட்க மாட்டேங்கிறேன், அதனால அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த ஒரு விஷயம் தான் நிறைய பாதிக்குது. நாம நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா, மனுஷனுக்கு அந்த டிக்னிட்டின்றத வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிஸ்டமும் கவர்னன்ஸ் சிஸ்டமும் அதை வந்து எங்கேயோ நம்மளை சுருக்கி இருக்கும். அங்க நிறைய ஃபைட் பண்ண வேண்டி இருக்கு. அதுல இருந்து தான் பேச்சுவார்த்தை கிருஷ்ணா பேசும்போது சொன்னாரு, பேச்சுவார்த்தைகளுக்கான இடம் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு. அது எங்க இருந்து துவங்கும்னா, இது மாதிரி நாம உட்காந்து சமமா உட்காந்து பேசுற இடத்துல இருந்து உதவும், அங்கிருந்து ஆரம்பிக்கணும். இந்த நாள் வந்து முக்கியமானது. ஏன்னா நாளுக்கெல்லாம் முக்கியத்துவம் நாம கொடுக்கறது. நம்ம 10 பேர் சேர்ந்து ஒரு உணர்வோட உட்காந்தோம்னா அந்த நாள் தான் நம்ம எல்லாருக்கும் நல்ல நாள், வேற எதுவும் கிடையாது. சுற்றுப்புற சூழலை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும்னா நாளைக்கு இதே தான் பேசுவோம். நாம ஊதுறது ஒரே ஒரே அவர் நிறைய ராகம் பாடுவார், நம்ம பாடுறதெல்லாம் ஒரே ராகம். அதனால நம்மளுக்கு இருக்கிறது ஒண்ணுதான். அதனால நாம இந்த இதை வந்து அப்போ நண்பர் பேசும்போது அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவரால் பேசக்கூட முடியல. அந்த நதியை பத்தி பேசும்போது, அவர் ஆற்றை பத்தி பேசும்போது உண்மை நிலைமை அதுதான். சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன முயற்சிகள்ல நிறைய நம்பிக்கை பிறகு. நேற்று இந்த பிள்ளை வந்து உட்காந்துட்டு 3 பேரை நான் நிறுத்தினேன்னு, நீ ஏமா நிறுத்தினேன்னு கேட்டேன். சார் நம்ம ஊர் பிள்ளைங்க சார், பெண் பிள்ளைங்க இப்பதான் சார் படிச்சு வெளில வருது, அது படிச்சு வெளில வந்ததுன்னு எதாவது நடக்கும் சார் நாட்டுல. அந்த கன்விக்ஷன் எங்க இருந்து வந்துச்சு இந்த பொண்ணுக்கு, எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனா எங்க இருந்து வந்திருக்குல்ல, அதனால இது பண்ணணும்னு வந்து ஸ்கூல் டீச்சர் வேலையை விட்டு பண்ணிட்டு இருந்த பொண்ணு விட்டுட்டு வந்து இப்ப இதே முழு நேரமா பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அதே மாதிரி அந்த அந்த வாத்தியாரம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க ஏமா வந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அப்படின்னு. சமூகத்துக்கு தானே பண்ணல சார் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி சின்ன பசங்க, அதாவது நான் இப்போ சின்ன பசங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் வந்து சின்ன பசங்க 20 30 இருக்கவங்க நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் பிள்ளைகளை வந்து ஒத்துக்கிட்டது நன்றி. அதனால எனக்கு வந்து தமிழகத்துல வந்து அந்த ஒரு ஹோப் ஒண்ணு இருக்கு. யாரோ ஒருத்தர் வெளி மாநிலத்துல இருந்து வந்த நண்பர் வடக்குல இருந்து வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு என்கிட்ட, ரொம்ப அருமையா சொன்னாரு. தமிழகத்துல நீங்க ஐடியலிசம் இன்னும் விட்டு கொடுக்கல அப்படின்னாரு. ஒரு ப்ரொஃபஸர் என்னோட உட்காந்துருந்தாரு. நான் கேட்டேன், நீங்க டீச் பண்றீங்களான்னு. இல்ல நான் அதெல்லாம் டீச் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னார். சென்னையில் ஒரு பெரிய கல்லூரியோட ப்ரொஃபஸர். பட் ஆனா வடமாநிலத்துல இருந்து வர்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்த்து அரண்டு போற விஷயம் அது ஒண்ணுதான். ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஐடியலிசம், அது பாலிடிக்ஸ் ஆகட்டும் வேற எந்த துறையாகட்டும், இப்படிதான் சமூகம் இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அதை நோக்கி நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் இளைஞர்கள் மத்தியில தொடர்ந்து விதைச்சிட்டே இருக்கிறோம். அதுக்கு கலசப்பாக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விதை நெல் உற்பத்தி பண்ற ஒரு இடமாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. 25 வருஷமா நீங்க பண்ணியிருக்கிற பணி வந்து மகத்தான பணி. அதனால அந்த ஒரு இதோட நான் என்னுடைய ஒரே 20 நிமிஷம் கூட இல்லை, 15 நிமிஷம் பேசியிருக்கேன், நிறுத்திக்கிறேன். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ராஜேந்திரன்.